This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பைப்லைன் வழியாக பல நாள் பயணம். உக்ரைனை ஓடவிட்ட ரஷ்ய வீரர்கள். சிலிர்க்க வைக்கும் சீக்ரெட் ஆப்ரேஷன். உக்ரைன் இடையிலான போர் என்பது தீவிரமாகி உள்ளது. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் உக்கிரமாக தாக்கி வருகின்றன. இந்நிலையில்தான் உக்ரைன் கைப்பற்றிய குர்ஸ் மாகாணத்தை மீட்க ரஷ்ய படை வீரர்கள் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு கியாஸ் பைப்லைன் வழியாக தாழ்ந்து போய் மேற்கொண்ட சீக்ரெட் ஆபரேஷன் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகி மொத்த உலகத்தையும் அதிர வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 3 ஆண்டுகளை கடந்தும் போர் புரிந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய உக்ரைனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இரு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ட்ரம்ப் தொலைபேசியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடன் போர் நிறுத்தம் பற்றி பேசியுள்ளார். அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து நேற்று மீண்டும் சவுதியில் ஜெட்டா நகரின் உக்ரைன் அமெரிக்க பிரதிநிதிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த இரு பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா உக்ரைன் தரப்பு கருத்துக்களை அமெரிக்கா கேட்டறிந்துள்ளது. இதன் மூலம் அடுத்த கட்டமாக போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளுடன் முக்கிய மீட்டகை அமெரிக்கா நடத்தும். இதனால் விரைவில் போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூழலில்தான் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் என்பது தீவிரமாகி உள்ளது. உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா நிறுத்துவதாக அறிவித்து இருந்தாலும் கூட இந்த நாட்டு படைகள் ரஷ்யா மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. ரஷ்யாவும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் போர் நிறுத்தத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இப்படியான சூழலில்தான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது. அதுதான் ரஷ்யாவின் சீக்ரெட் ஆபரேஷன். அதாவது உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி உள்ளது. அதே போல உக்ரைன் வீரர்களும் ரஷ்யாவில் குர்ஸ் மாகாணத்தில் பல கிராமங்களை கைப்பற்றினர். இந்த மாகாணம் என்பது ரஷ்யா உக்ரைன் எல்லையை உள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மேற்கு எல்லை இந்த குர்ஸ் மாகாணம் என்பது உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குர்ஸ் மாகாணத்தில் பல இடங்களை உக்ரைன் கைப்பற்றியது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் குர்ஸ் மாகாணத்தில் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் கைப்பற்றி உள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஏரியாவை ஒரு நாட்டிடம் ரஷ்யா இழந்தது இதுதான் முதல் முறை. இது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்த பைப் வழியாக என்பது ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கியாஸ் சப்ளையாக போடப்பட்டுள்ளது. இது குர்ஸ் மாகாணம் வழியாக தான் செல்கிறது. உக்ரைன் போரால் ரஷ்யா மீது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதற்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கியாஸ் சப்ளை நிறுத்தி உள்ளது. இதனால் கியாஸ் சப்ளையினை பயன்படுத்தி குர்ஸ் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டது. அதன்படி ரஷ்யாவின் சிறப்பு படை வீரரை பிரத்யோக பயிற்சி மேற்கொண்டனர். அதோடு கியாஸ் சப்ளைன் வழியாக ரஷ்ய வீரர்கள் பயணத்தை தொடங்கினர். 1.20 மீட்டர் விட்டம் கொண்ட பைப்லைனில் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு 100க்கும் அதிகமான வீரர்கள்
சுட்சா நகரை நோக்கி சென்றனர். பைப்புக்குள் இருட்டு சூழ்ந்த இருக்கும் இடத்தில் என்பதால் தலையில் லைட் மாட்டி இருந்தனர். அதேபோல் கேஸ் சென்ற இடம் என்பதால் அதில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான உபகரணங்களையும் பயன்படுத்தி இருந்தனர். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள குவார்ட்ஸ் மாகாணத்தின் சுட்சா நகரை பல நாள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் அடைந்தனர். பைப்லைனில் ஊர்ந்தும் குனிந்தபடியும் இந்த பயணத்தை ரஷ்ய வீரர்கள் நிறைவு செய்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.